ஹை கைஸ், நம்ம தமிழ் மீறி ஆயிடுச்சு நட்டு ஷிப்புடன்ல எபிசோட் 131 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த மாதிரி எதிரிக்கெல்லாம் நாமெல்லாம் சொன்னாலாம் ஒண்ணும் புரியாது. முழு பலத்தோட தாக்குனாதான் எல்லாம் இது புரியும். என்னடா இருக்கும்? என்னோட ஆனர் சேஜை நான் இப்ப பயன்படுத்த போறேன். என்ன அப்படின்னா நீ இப்போ? ஆமா, அதேதான். 2 சிறந்த சேஜஸையும் சமன் பண்ண போறேன். அது அவ்வளவு சுலபம் கிடையாது. 2 பேரையும் இங்க சமன் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. அவங்க வர வரைக்கும் 2 கைகளையும் அசைக்க முடியாது. அதனால நீதான் எனக்கு உதவி செய்யணும், புரியுதா? புரிஞ்சது. என்னால முடிஞ்சவரை நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். யார் அந்த 2 பேரு? புதுசு எல்லா வெற்றியும் எழுதுது இவனுக்கு எதிரா. அட என்ன, அவன் மறைஞ்சு போயிட்டான். இது வேறயா? இந்த மாதிரி ஜந்துவெல்லாம் அவன் எங்க இருந்து தான் கண்டுபிடிக்கிறான்? அது என்ன ஜந்துனே தெரியல. அவன் மறைஞ்சு போயிட்டதுனால பேரியர் பேட்டில் லாட்ஸை பயன்படுத்த போறோம். நிச்சயமா இது அவ்வளவு சுலபமா இருக்க போறதில்ல. என்னையா பண்ற? ஒன்றும் புரியல. அப்படிதான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நெஞ்சுட்சு தன்னோட பேரியருக்குள்ள எது வந்தாலும் ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடும். அப்படின்னா அப்ப நீ என்ன வரைஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவ. நம்ம பேரியரை பயன்படுத்த போறத கண்டுபிடிச்சிட்டான். அதனாலதான் அவன் இப்ப தாக்க வரா. மிஸ்டர் காமாகே, எனக்கு புரிஞ்சது. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இத நான் பாத்துக்கிறேன். என்னடா மிருவது இதெல்லாம்? தலை நாயா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. நான் ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்ல. இப்ப எனக்கு 3 பிரியுது. இதெல்லாம் பார்த்ததே இல்லையா? என்ன கருமண்டா இது? எஸ்கேப் ஆயிடுச்சு. தலையை திருப்புது. எலும்பே இல்லையா அதுங்களுக்குலாம்? இதுக்குள்ள இருந்து முதல்ல வெளியே போகணும். இதுக்குள்ளே மாட்டிக்கிற மாதிரி இது. சின்ன இடத்துக்குள்ள சண்டை நடக்குது. இதுக்கு அடிபட்டிருக்கு. அடிக்கிறப்பெல்லாம் பிரிஞ்சிருக்கு. உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே. அப்பா வெளியே வந்தாச்சா? இந்த விஷயத்தை ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ண நல்லா இருக்கும். ஹேண்டில் பண்ண வர்றாங்க. முயற்சி பண்ணி பாக்குறேன். ஆனா நான் எதுக்கும் லாய்க்கு இல்ல. ஏன் இப்படி பேசுது? ஒவ்வொரு வாட்டி அதை பிடிக்கிறப்ப அதிகமாயிட்டே போகுது. முதல்ல இதுங்க என்னன்னு எனக்கு புரியவே இல்ல. செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் சம்மனி ஜூட்ஸோ பயன்படுத்தி தன்னோட எண்ணிக்கையை பெருக்கிக்கிட்டே இருக்கு. என்ன ஆனாலும் சரி, நாம சும்மா விடக்கூடாது. ஓ, வெட்ட வெட்ட வளருதா? கொரோனா எல்லாத்தையும் நாம கொல்லணும். நாம ஒரு மறைமுகமான இடத்துல இருந்து தாக்குவோம். சரி, இவ்வளவு பெருசா இருந்து எங்க மறையுது? இங்கதான் இருக்கா? அந்த ஜுட்ஸுவோட கருவி அங்கதான் இருக்கா? ஆஹா, அதையும் பார்த்துட்டானே. கை அசையாம இருக்குன்றத பார்த்துட்டானா கண்டுபிடிச்சிரும். தப்பிச்சிட்டோம் நினைக்கிறேன். அந்த பேக்ல இருக்கிறத எடுத்துட்டு போறாங்க. இங்க பதுங்கிருப்போ சொல்லி வாய மூடல.
வெறி பிடிச்ச மோப்ப நாய் மாதிரி தேடுது. நம்மளை ஏற்கனவே அவங்க சுத்தி வளைச்சிட்டாங்க. நம்மளை தாக்குறப்ப அவங்க கண்டிப்பா பிரிஞ்சு போவாங்க. அதேதான் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டு இருக்கு. மேல ஒண்ணு வருது. வேற ஒன்று சமனிங் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் எடுக்குதா? இதுக்கெல்லாம் அப்படி ஒரு என்ன? முடிவே கிடையாதா? என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் சமாளிக்க தான் பார்த்தேன். நாம எவ்வளவு தாக்குனாலும் அதோட எண்ணிக்கை பெருகிக்கிட்டே இருக்கு. இனி அதை தாக்குறதுல அர்த்தமே கிடையாது. ஐயோ மறுபடியும் இது சோர்ந்து போயிடுச்சு. இங்கேயும் வந்துருச்சுங்களா? இதுங்களோட மூளை எல்லாம் ஒன்னா தான் செயல்படுது. ஒரு 2-3 டவர்ஸ்ல வந்தா ஈஸியா இருக்கும். இதுங்க கண்ணும் அப்படியே இருக்கு போன மாதிரி. முடிஞ்சுது. உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே. மிஸ்டர் கோமகன், நான் தான் சொன்னல, நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன். நம்பிக்கையே இல்லாம இருக்கு. ஆச்சிச்சா இதெல்லாம் ஒன்றும் பண்ணவும் முடியாது. அது திரும்ப அமைச்சிட்டு மிஸ்டர் கோமகன், உங்களால நகரவே முடியாதப்ப அந்த 2 சேஜையும் சமன் பண்ற அளவு இப்ப என்னால முடியாது. சரி, நான் விட்டு கொடுத்துறேன். நிச்சயமா உங்க எல்லாரையும் என்னால சமாளிக்க முடியாது. என்னால முடியாது. மவுண்ட் மியோபோகோ டோட்ஸ்க்கு முன்னாடி உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க செத்தீங்கடா. சிரிச்சுக்கினே சொல்றேன். ஓ, இதுக்குள்ள போட்டாரா? நல்ல யோசனை. இல்லை, அந்த பைக்குள்ள தண்ணி தான். என் நாய்களோட அவன் இங்கிருந்து ஒரு இடியம் மறைஞ்சிட்டான். அப்படின்னு அவன் இங்கிருந்து தப்பிச்சு போயிட்டானா? நான் எங்கேயும் போகல. இங்கதான் ஏன் இருக்காரு? நாகட்டோ, இதுல நீ வெறும் கத்துக்குட்டி தான். நான் விரிச்ச வலையில நீயே வந்து நல்லா மாட்டிக்கிட்ட. திரும்ப வந்துருச்சு. ஒரே போடுதான். என்ன இது? இது வெறும் ஷேடோ க்ளோனா? ஆமா, ஷேடோ க்ளோன் மட்டும் சமனிங்ல ஷேடோ ஜுட்சுவையும் பயன்படுத்தி இருக்கேன். யார் யாருங்க? அழுகு போல இருக்கு பாருங்க. வெவ்வேறு மிருகமா இருக்கியா? ஒரு அடியும் பலமா இருக்கு. ஐயோ, இந்த கையை பிரிக்காம ஓடணும். பெருசா இப்படி பார்க்க முடியலைங்க. என்ன இது? என்னென்னமோ பண்றானுங்க. என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ள போட்டுட்டே இருக்கான் புதுசா. எத்தனை சமனிங் பண்ணியிருக்காங்க? இதோட 3 மிருகம் சமனிங் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ டைம் எடுக்குமா அந்த 2 ஸ்டேஜுக்கு? கஷ்டப்பட்டு போகுது. வருது. ஆப்போசிட் சைடு வரும் போல. இதோட உன் கதை முடிஞ்சுதா? ஷேடோ க்ளோனா?
நான் சாதிச்சிட்டேன். ரிலாக்ஸா இருக்கவே விட மாட்டான். இது என்ன? கேப் விடாம என்ன தாக்குறதுக்கு வந்துகிட்டே இருக்கானுங்களே. ஆனா நான் கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன். என்னால இப்ப விட்டு கொடுக்க முடியாது. ஆண்டாம இருக்குமா? ஐயோ வருதே. பெருசு ஏன் பெருசு? இப்படியும் ஒருத்தனால இத்தனை சமனிங் பண்ண முடியும்? என்னாச்சு? சாரி, என்ன மன்னிச்சிடு, கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. வேலை சிறப்பா முடிஞ்சதா? என்னாச்சு இப்போ? எல்லாம் முடிஞ்சிச்சு. ரெஸ்ட் நான் வருவானே. இல்ல அந்த ரெண்டு ஸ்டேஜ் ஏதோ முக்கியமா இதை கட்டுப்படுத்துறவங்களை தாக்கலான்னு பார்த்தா அவன் கண்ணுல சிக்க மாட்டேங்கிறானே. மிஸ்டர் காமக்கன், உங்களுக்கு என்ன தோணுது? இது கொஞ்சம் வினோதமா இல்லையா? எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நான் தான் எதுக்கு மேல் ஆய்க்கலாதவனாச்சு. ஐயா ஒரே டைலாக். சேஜ் ஆஃப் சிக்ஸ் பார்ட்ஸ்க்கு இருக்கிற அதே கண்கள் தான் அவனுக்கும் இருக்கு. நான் சொல்லி கொடுத்த எல்லா ஜூட்சுவையும் அவன் கத்துக்கிட்டான். சக்கரா நேச்சர்ல இருக்கிற 6 மாற்றங்களையும் அவன் இப்ப தன்னோட கைவசத்துல வச்சிருக்கான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒருத்தனை நான் கேள்விப்பட்டதே இல்ல. நெருப்பு, ஆயுள், இவன் எல்லா நிஞ்சோட்சிலையும் ரொம்ப கை தேர்ந்தவனா இருக்கான். அவன் 10 வயசுல இருக்கும் போதே நடைமுறையில இருக்கிற எல்லா ஜூட்சுவையும் கத்துக்கிட்டான். நீ தானையா கத்து கொடுத்த? அப்படி இருந்த இதுக்காக எனக்கு எதிராக அவன் எதுக்கு சமனிங் ஜூட்சுவை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான்? நேரடியா என்ன வந்து மோதிரத்துக்கு தேவையில்லைன்னு அவன் நினைக்கிறானா? பயப்படுறான்னு அர்த்தம். மிஸ்டர் கௌதமன், நீங்க தைரியமா போங்க. இல்ல பெருசா ஒரு ஆளா பெருசா பார்க்கலன்றது. அப்படின்னா சரி, என்ன மன்னிச்சிடு. இது வீரனுக்கு அழகில்லை. அதுக்கே அப்படி மறைஞ்சு ஒளிஞ்சு இருக்கணும். அப்போ நேருக்கு வா. இதை வச்சு முடிச்சிடலான்னு பாக்குறாங்க. கண்ணுக்கு தெரியாம ஏன் மறைஞ்சுக்கிற? அவ்வளோதான். உனக்கு அவர் ஒரு பொருட்டே இல்லைன்னா நீ அவர் நின்னே சண்டை போட வேண்டியதானே? அது ஒரு லெவலுக்கு நாளா வரணும்னு அவசியம் இல்லை. என்னோட இதெல்லாம் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்டா ஒளிஞ்சு ஆடுற? வாடா முன்னாடி. நீ எதுக்காக இந்த மாதிரி கேவலமான இடத்துல எங்க எல்லாரையும் சமன் பண்ற? வண்டா உன்னை திட்டுறதுல தப்பே இல்ல. நீயும் அதுக்கேத்த மாதிரி தான் நடந்துக்கிற. ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. நாமளா எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம், சரியா? ஜிராயா இங்க நம்மள கூப்பிட்டுருக்கானா அதுக்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத, வாய மூடு. நீங்க அந்த 2 பேரா? எந்த 2 பேர்? 2 பேர் எடுக்க போறேன்னு சொன்னாங்கல்ல, அதுவா இருக்கும். இருக்கட்டும், ஆனா உனக்கு தான் இந்த எங்க அவங்களே அடிச்சுக்கிறாங்களே. கூட பிடிக்காது. ஏன்னா நீ தான் பொண்ணுங்களுக்கு இந்த உருவம் பிடிக்காதுன்னு சொல்லுவியே. இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கு அதை பத்திலாம் ஒரு கவலையும் இல்ல. அது மட்டும் இல்லாம எதிர்கிட்ட ரெனிகான் இருக்கா. அது அந்த 6 பார்ட்ஸோட கண்களாச்சு. அப்படி ஒண்ணு உண்மையாவே இருக்கா என்ன? அப்படின்னா நீ எங்களை சமன் பண்றதை தவிர உங்ககிட்ட வேற வழியே இல்ல. இவர் கத்து கொடுத்த லீடரு அவங்களே சமன் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா ஒரு நாள் நீயாவே உன்னோட சொந்த முயற்சியில சேஜ் மோட எடுக்க ஆரம்பிச்சிருவ ஜிராயா. உங்க 2 பேருக்கிட்டையும் ஒப்பிட்டா நான் வெறும் கத்துக்குட்டி தான். அதனால நடக்க போற விஷயத்த மட்டும் பேசுங்க. அவங்களேதான். சரி, வாங்க வேலையை ஆரம்பிக்கலாம். பெருசுக்கு ட்ரைனிங் கொடுத்தவரே வர வச்சிருக்காரு. வெறும் அந்த 2 தவளைகளை சமன் பண்றதுக்காக தான் அவன் இவ்வளவையும் பண்ணானா? இல்ல, அவங்கள சமன் பண்றதோட பெருசு பவராதுக்கு காரணமே அவங்க தான். உரோச்சிமாரோவா இருந்தாலும் சரி, ஜெராயாவா இருந்தாலும் சரி, எல்லா சனங்களுக்குள்ளேயும் தனித்துவமான சக்தி இருக்கு. சரி, இப்போ அந்த எதிரி எங்க இருக்கான்?
சிக்ஸ் ஸ்பாட்ஸ் கொண்ட கண்கள் எங்க மரியாதையை கொடுக்க மாட்டான். அவன் எதுவும் உன் சொல்றான். கண்ணு குருடாகிட்டு இருக்கு போல இருக்கு. இல்ல யாரு? உங்க கண்கள் சரியாதான் இருக்க. தன்னைத்தானே ஜிராயா, அவன் மாற்றிக்கக்கூடிய எதுவும் சமனிங் சொன்னான். ஜூட்ஸ்ல தான் எதிரி இருக்கா. ஒருவேளை அந்த விலங்கு பச்சோந்தி இனத்தை கொல்றதுக்கு பார்க்குறான், மரியாதை கொடுத்து என்ன பண்ண போறான்? அதுக்காக ஒரு பேரியரை மாதிரி பயன்படுத்தி இருக்கு பார்த்து. அதெல்லாம் கொஞ்ச நேரம் தான் தாக்கு பிடிக்கும். கிரியேச்சர் டிடெக்ஷன் ஜூட்ஸோ வச்சு அதை வெளியே கொண்டு வந்துடலாம். அட என்ன அவசரமா, கொஞ்சம் பொறுமையா தான் இரு. நீ இந்த மாதிரி எல்லாம் பண்றதால தான் உனக்கு அதிகமா சுருக்கம் வருது, புரியுதா? வந்தன்னா அடி வாங்குவ வாய ஓ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க. ஐயா, உனக்கு எதிரிய பத்தி தெரிஞ்சும் நீ ஏன் அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம அவன் கூட சண்டை போடுறதுக்காக எங்களை ஏன் சமன் பண்ண? நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற எதிரி என்னோட முன்னாள் மாணவன். டேய் ஜிராயா பையா, இத நீ என்கிட்ட கொஞ்சம் முன்னாடியே சொல்ல மாட்டியா? அப்படின்னா இவன் தான் அந்த மாணவனா? அவர் ட்ரைனிங் கொடுத்துருக்காருனாலே ரிஸ்க் தானே. என்ன கூப்பிட்டுருந்தீங்களாமே? ஆமா, ஒரு வழியா உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவர் உன்னை பத்தி கனவு கண்டிருக்காரு ஜிராயா. அவர் கண்ட கனவு ஒரு சாதாரண கனவு கிடையாது. அது தீர்க்க தரிசனம். அதாவது வருங்காலத்துல நடக்க போறத ஒரு முன்னாடியே கணிச்சிருக்காரு. அதை இப்ப சொல்லுவாரு, நல்லா கேட்டுக்கோ. நான் கேட்கிறேன். நான் கண்ட கனவுல எனக்கு வந்த தீர்க்க தரிசனம் என்னன்னா, வக்ர புத்தி கொண்ட நீ ஒரு சிறந்த நிஞ்சாவா மாற தகுதி அடைவ. அது நடந்ததுமே உனக்குன்னு ஒரு மாணவனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு நீ பயிற்சி கொடுக்கணும். உன்னோட அந்த மாணவன் தான் இந்த நிஞ்சா உலகத்தையே மாத்திர அளவுக்கு ஒரு பெரிய நிஞ்சாவா மாறி இந்த உலகத்தை காப்பாத்துவான். இதுதான் நான் கண்ட கனவு. அப்படி என்ன பெரிய மாற்றம் வரும்? ஒன்னு இந்த உலகத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வருவான், இல்ல அதை அழிக்கிறதுக்கு காரணமா இருப்பான். எது நடந்தாலும் ரெண்டுமே நடக்குது. இடம் பிடிக்கிற நிகழ்வா தான் இருக்கும். இந்த உலகத்தை மாத்த போறவனே அவன் தான். அப்படி இருக்கும்போது அவனை எதிர்த்து ஏன் நிக்கிற? சொல்றேன். அதுக்கு காரணம் என்னன்னா, நான் போனதுக்கு அப்புறம் அவன் வளர்ந்த விதம் சரியில்லை. பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 3 பேரை இறந்து போயிட்டதா நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உலகத்தை மாத்தக்கூடியவன் இவன் கிடையாது. அப்படின்னா சரி, அது இவனா இல்லாதப்போ நாம இவனை கொன்னரலாம். அது மட்டும் இல்ல, அவங்க விருப்பத்துக்கு உளறிக்கிட்டு இருப்பாங்க. அதை நம்பி நாம செயல்ல இறங்க கூடாது. சரி வாங்க, வேலையில நாம இறங்கலாம். இவங்க பவர் என்னன்னு பார்க்கணும். இன்னொரு உரைச்சி மாறு மாதிரி. அது ரொம்ப வேகமானது. மெல் பண்ணியே கண்டுபிடிக்குதா? நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட. எப்படியா? உன்னால தப்பிக்கவே முடியாது. இப்போ நீ ஓ வேலையை காட்டு. நெருப்பா? தண்ணி. அப்பா லேசர் மாதிரி வெட்டுதியா? தாடி தம்மா தூண்டு. அப்படின்னா அதுதான் ரினிகானா? லெஜெண்ட் சொல்ற மாதிரி அது ஒண்ணும் அவ்வளவு ஸ்பெஷலானது இல்ல போல இருக்கே. இன்னும் அவன் பவரே எடுக்கலையே. அவன் கண்கள் ரொம்ப கொடூரமா இருக்கு. தீர்க்க தரிசனத்தை பெற்றவன் இவன் தான் என்னால நம்ப முடியல. இந்த புரட்சிகரமான மாற்றத்தை உண்டாக்குறவனுக்கு நீ வழிகாட்டியா இருப்ப. அது மட்டும் இல்லாம உன் வாழ்க்கையில நீ மிக முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணம் உனக்கு வரும். முடிவு எடுக்கணுமா? ஆமா, நீ எந்த முடிவு எடுக்கிறையோ அதுபடிதான் இந்த நிஞ்சா உலகத்துல மாற்றம் ஏற்படும். அது நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். அன்னைக்கு நீங்க சொன்னது இப்பதான் எனக்கு புரியுது. நான் முடிவெடுக்க வேண்டிய நேரம் இதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சமனிங் ஜுட்சு. திரும்பவுமா? என்ன அது? அவனே ரெண்டா இருக்கான். இந்த முறாவை மனிதர்களை சமன் பண்ணிருக்கான். இப்போ நீ அழிவுக்கு ஒரு முன்னோடியா மாறிட்ட. அதனால ஒரு சென்சையா நான் உன்னை தடுக்கிறது என்னோட கடமை. இறக்கப்பட்ட அவ்வளோதான். இன்னைக்கு எபிசோடு வேற மாதிரி இருந்ததுங்க. எல்லாமே புதுசாக இருந்தது. நம்ம இப்போ வரைக்கும் கிளாசிக்கில் ஒரு 100 பார்த்துருப்போம், இது ஒரு 100 பார்த்துருப்போமா? எதுவுமே இது வரைக்கும் வந்த விஷயங்களே இதில் வரல. எல்லாமே புதுசாக இருக்குது. பெருசு பண்ணுறது எல்லாமே புதுசாக இருக்குது. அந்த பக்கம் அவன் பண்ணுற மிருகம், இது எல்லாமே நியூவாக இருக்குது. எதுவுமே இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒன்று. புதுசாக சொல்கிறாங்க. ஜுட்ஸு புது வார்த்தைங்களாக இருக்குது. வர்றதெல்லாம் புதுசாக இருக்குது. என்னென்னமோ நடக்குது. அது
ஒரு எபிசோடில் ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது அப்படின்னா இதை சொல்லலாம். ஏன்னா எல்லா கலையும் கலந்து ஒன்று காட்டினாங்க. ஆனால் எதுவுமே பழசு கிடையாது, எல்லாமே புதுசு, ஃபஸ்ட் டைம் அதுவும். ஸோ எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எல்லாமே பார்க்கறதுக்கு ஆர்வமாக பார்த்துட்ருக்கு. அது என்ன ஏது, இது என்ன அது என்ன அப்படின்ட்டு போயிட்டே இருக்கு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா பெருசு வந்து அதுக்குள்ளேயே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்களை பெயினுக்காக அதுக்குள்ளே எடுத்துச்சு, இவ்வளோ பண்ணுது அப்படின்றது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆனால் கஷ்டமாக இருந்தது பெருசு ஓடும்போது, இந்த மூச்சு வாங்க ஒன்று பண்ணும்போது இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது பார்க்க முடியல. ஒரு மாதிரி தனியாக போராடுதா, அது ஒரு மாதிரி இருக்குது. எப்பவுமே நம்ம வந்து ஒருத்தர் போராடினா கண்டிப்பாக பின்னாடி ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு பேக்கப் இருப்பாங்க. இப்படியே நம்ம பார்த்து பழகிட்டோம். சோலோவாக வந்து யாரும் சண்டை போட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. எப்போவுமே டீம் இருப்பாங்க, ஒரு 2 பேராவது இருப்பாங்க, இல்லை 3 பேராவது இருப்பாங்க. இப்போ இது சோலோவாக சண்டை போட்டு ஓடிட்டு ஓடியாந்துட்டு எல்லாம் அதுவே யோசிக்கணும், எல்லாத்தையும் அதே பண்ணணுன்றப்போ ஒரு மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் இது பண்ணிச்சு, பட் இவருக்கு பண்ணுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லையே அப்படின்றப்போ அது ஒரு மாதிரி இருந்தது. அண்ட் வந்து என்னடா அது அவ்வளோ டைம் எடுக்குது சமனிங் பண்ணுறதுக்கு, எல்லாத்தையும் ஈஸியாக எடுக்குது, அது என்ன 2 சமனிங் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பார்த்தா இந்த இவர் கத்துவத்த குருவியே கூப்பிட்டுருக்காரு. ஸோ அதனால தான் இவ்வளோ டைம் ஆயிருக்கு. இவங்கெல்லாம் வந்து அங்கே இருக்கிற ஆளுங்க, ஸோ அவங்களுடைய ட்ரைனிங் தான், அதுக்கே வந்து இப்படி. ஸோ இவங்களுக்கெல்லாம் குருவை எடுக்கிறதுன்றது கஷ்டம் தான். ஸோ அதுக்கு தான் இவ்வளோ டைம் ஆயிருக்குன்றது. பட் உருவம் சின்னதாக இருந்தாலும் பவர்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. அந்த பார்ட்டிங்கெல்லாம் அசால்ட்டாக அவன் மறைஞ்சது, அசால்ட்டாக பிடிச்சிச்சு. இவர் என்னன்னா தண்ணியில் இப்படி பீச்சது, அது லேசர் மாதிரி வெட்டுது அப்படியே. ஸோ ரெண்டும் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுங்களை தான் கூப்பிட்டுருக்காரு. ப்ளஸ் வந்து பெருசே இப்போ ஒரு மாதிரி மாறிடுச்சு, மூக்கு எல்லாமே தவளை மாதிரி ஒரு மாதிரி மாறிடுச்சு. ஸோ ஒரு பெரிய ஒரு இது தான் எடுத்துருக்கு. பட் அந்த ரினிகன்னோட பவர் அதுக்கு தெரியுது. ஸோ அதனால தான் வந்து மோஸ்ட் பவராக தான் இவனுக்கிட்ட வந்து மோதணும், சராசரியெல்லாம் மோதி இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு தான். அதே மாதிரி தான் சமனிங் பண்ணிகிட்டே இருக்கான் அவன். ஒரு சமனிங் 2 சமனிங்னா இது 2 சமனிங் பண்ணியால் நம்ம யாரும் இது வரைக்கும் பார்த்தோம், எல்லாரும் ஒன்று தான் வச்சுட்டு இருப்பாங்க. இவன் என்னன்னா ஒன்று அதுவே மல்டிபிள் ஆகுது அந்த நாய். ப்ளஸ் புதுசாக பறவை இருந்துச்சு, தவளை இருந்துச்சு, காண்டாமிருகம் இருந்துச்சு, என்னென்னமோ சமனிங் பண்ணுறான். இத்தனை எப்பறம் ஒருத்தனால பண்ண முடியும்னு இப்போ அவன் உருவத்திலே 2 பேரை பண்ணியிருக்கான். இன்னும் என்னென்ன இருக்குன்றதே தெரியல, இன்னும் எவ்வளோ வித்தை காட்ட போகிறான்னு தெரியல. இதுக்கெல்லாம் இவங்க ரெடி ஆகணும். ஸோ இவங்க புதுசாக பண்ண இவர் ஐடியா யோசிச்சுட்டே இருக்கணும், அது என்ன பண்ண ஏது பண்ண, அனலைஸும் பண்ணணும், சண்டையும் போடணும். எவ்வளோ கஷ்டம் அது. ஆனால் அவன் வரல, வெறும் சமனிங் வச்சு இவ்வளோ ஜிராயை வந்து இந்த அளவுக்கு எடுக்க வச்சிட்டான் அப்படின்னா இன்னும் அவனா இறங்கினா இன்னும் அவனோட ஃபுல் பவர் காமிச்சா என்ன ஆகும்னு தெரியல. ஸோ அதனால தான் இந்த 2 பேரும் கூப்பிட்டுருப்பான். இப்போ இவங்க கண்டிப்பாக இவங்களாம் அனுபவசாலியாக தான் இருப்பாங்க, எது எடுத்தாலும் இவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும். ஏன்னா மூத்தவங்கன்றப்போ கண்டிப்பாக அந்த 2 தவளைங்களுக்கும் எல்லாமே தெரியுறதா தான் இருக்கணும். பட் அவங்களே வந்து இந்த 6 பாத் இதை பார்த்து கொஞ்சம் மிரள்றாங்க, இது கொஞ்சம் இதுவாச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அது மட்டும்தான் அவங்க வந்து கொஞ்சம் இது பண்ணாங்க, மீதிலாம் நான் சமாளிச்சுப்பேன், என்னால் முடியும்னு தான் சொல்கிறாங்க. ஸோ சமனிங்கில் அவன் என்ன பண்ணாலும் இப்போ பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருந்தாங்க. அவன் என்ன பண்ணா, இதெல்லாம் இவங்கள சமாளிச்சுறாங்கன்ட்டு இப்போ அவன் உருவத்தில் 2 எடுத்துருக்கான். ஸோ இப்போ தான் வந்து ஆட்டம் சுடு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இவங்களும் வந்து இது என்ன ஏதுன்னு அனலைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ சாமி அந்த விதியை பற்றி பேசாமலே இருந்திருக்கலாம், அவர் பாட்டுக்கு ஒரு போக்கில் விட்டுருக்கலாம். அதை விட்டுட்டு இது நடக்கும் அது நடக்கும் இப்படி அப்படின்னு சொல்லவே அவர் வந்து சரின்னு ஒரு சூஸ் பண்ணி ஒன்று கற்றுக் கொடுத்து இவ்வளோ தவறாக போய் இப்போ ஜிராயாக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளா ஒன்று கிரியேட் பண்ணிட்டோமே, நம்மளால ஒரு விஷயம் நடக்குதுன்னு அவருக்கும் ஒரு கில்ட்டி ஃபீல் வரும். ஸோ அது சொல்லாமல் இருந்திருக்கலாமேன்றது தான். ஆனால் அவர் அந்த மூத்தவர் சொன்ன 2மே நடக்குதுங்க. நீ செய்கிற ஒன்று நல்லதாகவும் முடிக்கலாம், உலகத்துக்கு அழிவாகவும் முடியலாம், இல்லை நல்லதாகவும் முடியலான்னாரு. ஸோ 2மே நடக்குது. அவர் கற்றுக்கொத்த ஓத்தனால அழிவும் இப்போ ஆரம்பிக்குது, அவர் கற்றுக்கொத்த ஓத்தனால உலகமும் காப்பாற்றப்படும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஃபீல். அது எனக்கு இன்னொருத்தன்றப்ப எனக்கு நருட்டோ மட்டும்தான் அங்கே மைண்டுக்கு வரான், வேறு யாரும் இந்த பக்கம் இல்லையே. அது கடைசியாக ஒருத்தர் இருக்கானா, அவன் தான் கடைசி ட்ரைனிங் அதுக்கு தான் கொடுத்தது, வேறு யாரும் இல்லை. ஸோ எனக்கு அந்த பக்கம் தான் போகுது, 2த்தையும் இவரே பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான். கொஞ்சம் அது என்ன சொல்கிறது, அந்த மனசு பார்த்தாரு, அவங்கள்ட்ட ஒரு நல்ல குணம் இருக்குன்ட்டு அந்த கேள்வி கேட்டு தான் அந்த இது பண்ணார். அதே மாதிரி இந்த பசங்கள்கிட்ட நல்ல குணம் தான் இருந்துச்சு, நல்ல எண்ணம் தான் இருந்துச்சு. அதுக்கு தான் மொத்த வித்தையும் இறக்கி கற்று கொடுத்துருக்காரு. மொத்தம் இவரோட வித்தை தான், அதை தான் அவங்க பண்ணுறானுங்க. ஸோ அது ஏதோ ஒன்று நினச்சி பண்ணார், ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்றது தான். ஸோ அது இப்போ திரும்ப அவரே அது ரெடி பண்ணணும், சரி நான் பண்ண தப்பு நானே சரி பண்ணிடுறேன்ட்டு இப்போ அவர் நிற்கிறாரு. இப்போ தனியாக நிற்கிறாருங்க, அது மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.